அன்பான ஆன்மாக்களே, இன்று நாம் மனித வாழ்க்கையை முழுவதும் மாற்றிக்கொள்ளும் ஒரு ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம். எந்த வீடாக இருந்தாலும், எந்த குடும்பமாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும், சொந்தம் மற்றும் பந்தம் என்ற 2 வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தவும் கீழே இழுக்கவும் காரணமாக இருக்கிறது. மகாவதார் பாபாஜி இந்த 2ம் பற்றி என்ன சொல்கிறாரு? உண்மையான சொந்தம் யாரு? பந்தம் எப்படி பிறக்கிறது? எந்த உறவு நம்மை விடுவிக்கும்? எந்த உறவு நம்மை சங்கிலி போல் கட்டி வைக்கும்? இதை இன்று ஆழமாக பார்க்கப் போகிறோம். 1. சொந்தம் என்பதே என்ன? பாபாஜி முதல் போதனை. உன்னை அன்பாக பார்க்கும் ஒவ்வொருவரும் சொந்தம் அல்ல. உன் ஆன்மாவை உயர்த்தும் ஒருவர் தான் சொந்தம். சொந்தம் இரத்த உறவால் வராது. அது பிறப்பால் வராது. அது வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து இருப்பதால் கூட வராது. சொந்தம் உன் மனதில், உன் ஆன்மாவில் ஒருவர் விதைக்கும் அன்பு விதையால் தான் உருவாகும். ஒரு மனிதன் உனக்கு மதிப்பு கொடுப்பான், உன்னை புரிந்து கொள்வான், உன் துன்பத்தில் ஓடி வந்து நிற்பான், உன் தவறுகளை பொறுத்துக் கொள்வான். இவன்தான் உண்மையான சொந்தம். 2வது பந்தம் என்றால் என்ன? பாபாஜியின் மிக முக்கியமான வாக்கியம். அன்பு இல்லாமல் உருவாகும் உறவு பந்தம். அன்பு இருந்தும் பிடிவாதம் சேரும்போது அதுவும் பந்தம். பந்தம் எப்படி பிறக்கிறது? எதிர்பார்ப்பு பிடிவாதம், சொந்தமாக்கும் ஆசை, கட்டுப்படுத்தும் இச்சை, என் மனிதன், என் மனிதி என்ற பிடி, பொறாமை, பயம். இதெல்லாம் வளர்ந்தால் உண்மையான உறவு கூட சங்கிலியாக மாறிவிடும். 3. சொந்தம் உயர்த்தும், பந்தம் இழுக்கும். சொந்தம் என்ற உறவு உன்னை வளர்த்துவிடும், உனக்குள் உள்ள கலங்களை தீர்த்துவிடும். ஆனால் பந்தம் உன்னை தாழ்த்தும், உனக்குள் பயம் வளர்க்கும். பாபாஜி சொல்வார், உறவு இலகுவாக இருந்தால் அது சொந்தம், உறவு பாரமாக இருந்தால் அது பந்தம். 4. பந்தம் ஏன் உருவாகிறது? மனிதன் 3 காரணங்களால் பந்தத்தை உருவாக்குகிறான். 1. பயம், ஒருவரை இழந்து விடுவோமோ என்ற பயம். 2. ஆசை, அந்த மனிதன் நமக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. 3. சொந்தமாக்கும் விருப்பு, அந்த மனிதன் நமக்கே சொந்தம் என்ற அடக்கமில்லாத பேராசை. பாபாஜி இதை தெளிவாக சொல்வார். அன்பு விடுவிக்கும், ஆசை அடிமைப்படுத்தும். 5. யார் சொந்தம் என அறிகிறீர்கள்? ஒருவர் சொந்தமா பந்தமா என தெரிந்து கொள்ள இந்த 4 விஷயங்களை கவனிப்பார். பாபாஜி உன் வெற்றியை கண்டு சந்தோஷப்படுவாரா? உன் தோல்வியில் விழுந்து உதவுவாரா? உன் மனநிலை பாதிக்கப்படும் வார்த்தைகளை பேச மாட்டாரா? உன்னை உன்னாகவே ஏற்கிறாரா? இவை அனைத்தும் இருந்தால் அவர் சொந்தம். 6வது பந்தம் இருப்பவர்களின் லட்சணங்கள். பந்தம் உள்ளவர்கள் உன்னை குறை சொல்வார்கள், உன் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவார்கள், உன்னை கீழே இழுப்பார்கள், உன் மனதை காயப்படுத்துவார்கள், உன்னை டிபெண்டன்ட் ஆக்குவார்கள். பாபாஜி சொல்வார், உன்னை அழவைக்கும் ஒருவர் சொந்தமல்ல, உன்னை உயர்த்துவதே சொந்தம். 7. விலகும் உறவுகளின் ரகசியம். ஏன் சிலர் நம் வாழ்க்கையில் வந்து திடீரென விலகி விடுகிறார்கள்? பாபாஜி இதற்கு அழகான பதில் அளிக்கிறார். கர்ம பந்தம் முடிந்தால் அந்த மனிதர்கள் தானே விலகுவர், நீ தடுக்கவே முடியாது. என்ன உறவு இருந்தாலும், தந்தை, தாய், மனைவி, கணவன், நண்பன் எவன் இருந்தாலும் அவர்களுடன் இருந்த கதை முடிந்தால் அவர்கள் விலகி விடுவார்கள். 8. ஏன் சிலர் நம்மை விட்டு போகிறார்கள்? அவர்கள் உன்னை காயப்படுத்த வந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். அந்த பாடம் முடிந்ததும் அவர்கள் போய்விடுவார்கள். இதுதான் பாபாஜியின் ஞானம். 9. உண்மையான சொந்தம் ஒரே ஒருவர், நின் ஆன்மா. பாபாஜியின் மிக ஆழமான போதனை. உன்னிடம் நின்று கொண்டு வாழ்நாள் முழுவதும் இருப்பவர் ஒரே ஒருவர், உன் ஆன்மா. மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் செல்வார்கள், உறவுகள் மாறும். ஆனால் உன் ஆன்மா மட்டும் உன் முதல் குடும்பமும் கடைசி குடும்பமும். 10. எல்லா உறவுகளும் தற்காலிகம். பாபாஜி சொல்லும் மிக முக்கியமான ரகசியம். உறவு என்பது நித்தியமல்ல, உறவில் உள்ள அன்பு மட்டுமே நித்தியம். மனிதரை பிடித்து வைத்தால் துன்பம், அன்பை கொடுத்தால் ஆனந்தம். 11. எப்படி பந்தத்தை விடுவிப்பது? பாபாஜி கொடுத்த 3 மந்திரங்கள். 1. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள், எந்த மனிதரும் நித்தியமல்ல. 2. டிட்டாச்மெண்ட், பற்றின்மை, அன்பு கொடு, ஆனால் அடிமையாக வேண்டாம். 3. ஃப்ரீடம், விடுதலை, யாரையும் கட்டுப்படுத்தாதே, யாரிடமும் பிடிவாதம் விடாதே. 12ஆம் முடிவுரை, சொந்தம் நீண்ட நாள் நிலைக்கும்.
பந்தம் ஒரு நாள் உடைந்து போகும். பாபாஜி கூறும் இறுதி வார்த்தை, உனக்கு அன்பு கொடுப்பவரை மதிக்கவும் உன்னை கட்டுப்படுத்துபவரை விலக்கவும். நம் வாழ்க்கை மிக அழகாக மாறிடும். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நம.